தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அருத்தந்தையர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 25 ஆண்டுகள் என்னை குருத்துவ வாழ்வில் வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற இந்த நாளில் என்னோடு இணைந்து வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் அருட்சகோதரிகளையும் அன்போடு வரவேற்கின்றோம். எனக்காகவும் என்னுடைய குருத்துவத்திற்காகவும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில் என்னை இந்த குருத்துவ பணிக்கு அனுப்பி வைத்த என்னுடைய தாய் தந்தை இருதயம் பாக்கியம் இவர்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்த அருளுமாறு நம் கடவுளாக ஆண்டவரை கெஞ்சி கொண்டாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வில் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் முறையை பெற வேண்டும் என திருவுளமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியல்ல உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருட்காலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தை உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். Amen.
தூயவரான தந்தையே, கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திரு அவையில் தொண்டாற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தளரா உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவராகவும் உம்முடைய மறை பொருள்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளர்களுக்கு வழங்குபவராகவும் நான் திகழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 2ஆம் ஆகமத்திலிருந்து வாசகம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருள் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னாரென்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்தது. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படி தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாத ஒரு மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருமுகை கொள்கின்றது. என் நாள் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடல் எதிர்பார்ப்பில் நிறைந்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன். உம் தூயவனை படுகொலையை காணவிட மாட்டேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்தேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் நம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகொலையை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, நன்றி. அவர் அழுகுரல்
நீதியும் நேர்மையும் நிலை நிறுத்திடுவாரோ? யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? இரண்டாம் வாசகம் பேதுரு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 திருவாசகம் 17 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்பாடின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிலிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையின்றி உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிப்பிடப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
The very day, the first day of the week, two of Jesus' disciples were going to a village 7 miles from Jerusalem called Emmaus, and they were conversing about all the things that had occurred. And it happened that while they were conversing and debating, Jesus himself drew near and walked with them, but their eyes were prevented from recognizing him. He asked them, "What are you discussing as you walk along?" They stopped, looking downcast. One of them, named Cleopas, said to him in reply, "Are you the only visitor to Jerusalem who does not know the things that have taken place there in these days?" And he replied to them, "What sort of things?" They said to him, "The things that happened to Jesus the Nazarene, who was a prophet, mighty in deed and word before God and all the people. How our chief priests and rulers both handed him over to a sentence of death and crucified him. But we were hoping that he would be the one to redeem Israel. And besides all this, it is now the 3rd day since this took place." Some women from our group, however, have astounded us. They were at the tomb early in the morning and did not find his body. They came back and reported that they had indeed seen a vision of angels who announced that he was alive. Then some of those with us went to the tomb and found things just as the women had described, but him they did not see. And he said to them, "Oh, how foolish you are! How slow of heart to believe all that the prophets spoke. Was it not necessary that the Christ should suffer these things and enter into his glory?" Then beginning with Moses and all the prophets, he interpreted to them what referred to him in all the scriptures. As they approached the village to which they were going, he gave the impression that he was going on farther. But they urged him, "Stay with us, for it is nearly evening and the day is almost over." So he went in to stay with them. And it happened that while he was with them at table, he took bread, said the blessing, broke it, and gave it to them. With that, their eyes were opened, and they recognized him, but he vanished from their sight. Then they said to each other, "Were not our hearts burning within us while he spoke to us on the way and opened the scriptures to us?" So they set out at once and returned to Jerusalem, where they found gathered together the 11 and those with them who were saying, "The Lord has truly been raised and has appeared to Simon." Then the two recounted what had taken place on the way, and how he was made known to them in the breaking of bread. The Gospel of the Lord. Praise to you, Lord Jesus Christ. இறையேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிஞ்ச உடனே ஒருத்தர் செருப்பு போயிடுச்சுப்பாங்க. நான் ஆச்சு கோயிலுக்குள்ளே வரும்போது அவுத்து வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவுத்து வச்சுட்டு வந்தால் பாருங்க, நீங்கள் ப்ரீச்சிங் பண்ணிருக்கும் போது கூட எட்டி பார்த்தா இருந்தது. நம்ம வாங்கும்போது கூட பார்த்தா எட்டி பார்த்தா இருந்தது. சரி, பிளஸ்ஸிங் எல்லாம் முடிச்சுட்டு போனா செருப்பை காணும். அப்புறம் என்ன ஆச்சு? என் செருப்பை நான் போட்டு விட்டேன். அப்போ இவர் வேற ஏதாவது செருப்பு பார்த்து வச்சுருக்கேன், நல்ல செருப்பு. வாத்தியார் அந்த பையனை கேட்டார், "டே, நீ காப்பி அடிச்சிருக்கேன், க்ளீனாக தெரியுது காப்பி அடிச்சிருக்கேன்." "சார், எப்படி சார் கரெக்டாக சொல்லிட்டீங்க?" "டே, உனக்கு முன்னாடி உட்கார்ந்து பார்த்து எழுதியிருக்கிறேன்." "சார் கரெக்டு சார், எப்படி சார் சொன்னீங்க?" அவன் 5வது கொஸ்டினுக்கு என்ன எழுதிருக்கான்? தெரியாதுன்னு எழுதிருக்கான். நீ என்ன எழுதிருக்கிற? எனக்கும் தெரியாது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு, இயேசுவை மறுதலித்தவர், who denied Jesus for 3 times, now he is coming out with courage, with faith. He is proclaiming about the risen Christ. உயிர் தாழ்ந்தவரை பற்றி உறக்க சொல்கிறார். எல்லாரும் முன்னாடி மறுதலித்தவர் தன்னையே மாற்றிக்கொண்டு பிறகு
அனைவருக்கும் எழுந்து நின்று அனைவருக்கும் முன்பாக இயேசு உயிர்த்தார் அப்படின்னு சொல்லி தைரியமாக பறைசாற்றுகிறார். இரண்டாவது வாசகத்துல through the precious blood of Jesus Christ we have been redeemed. The redemption became possible because of the true blood of Jesus, the Lamb who shed his blood, and we are saved. The redemption, மீட்பு என்பது இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு கிடைத்தது என்று இரண்டாம் வாசகம் செகண்ட் ரீடிங் நமக்கு சொல்கிறது. நற்செய்தியில இயேசு அந்த இரண்டு சீடர்களோடு பேசிக்கொண்டு போகிறார். பிறகு அவர் சென்று தங்குகிற இடத்தில் அப்பத்தை அவர் பிற்கிற பொழுது அவர்கள் இவர் உயிர்த்த ஆண்டவர். அப்பத்தை பிற்கிற பொழுது when he broke the bread they realized, their eyes were able to see that he is the risen Jesus. உயிர்த்த ஆண்டவரை அப்பத்தை பிற்கும் மத்தியில் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். So as they walked, he spoke about the scriptures, and that scripture gave them hope. And in the real presence, in the breaking of bread, they received faith. நற்செய்தியில் இயேசு பேசிக்கொண்டிருந்த பொழுது அந்த இறைவார்த்தை அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. ஆனால் அந்த அப்பத்தை பிற்கும் பொழுது அவர்களுக்கு விசுவாசம் கிடைத்தது. So when they had that faith, they were not able to stay there. They wanted to go back to Jerusalem. So they went. They see people are gathered, apostles. They were discussing, they were recounted, as scripture said. ஆனால் அந்த அவர் என்ன சொல்கிறார்கள்? எடுத்தெடுப்புல ஒருத்தர் வந்தார் போனார் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் இறைவார்த்தை. The scripture ends like this. We were able to realize in the breaking of bread, which is very important. The real presence of Jesus is in the Eucharist. The real presence of Jesus in the Eucharist, and they were able to tell that in the breaking of the bread, they realized he is Jesus, the risen Jesus. உங்களுடைய இறைவார்த்தை நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. ஆனால் இந்த ரியல் பிரசன்ஸ், உண்மையான அந்த நற்கருணை நமக்கு நம்பிக்கையை தருகிறது. faith, which is very important. அதனால்தான் நற்கருணையை நமது வாழ்வின், கிறிஸ்துவ வாழ்வின் உயிர்ப்பும் ஊற்றும் என்று அழைக்கின்றோம். It is the source and summit of our Christian life, Eucharist. ஆக அப்படிப்பட்ட அந்த நற்கருணை கொண்டாட்டத்தை நாம் சிறப்பு கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு நாளும் குருத்துவம் என்கிற அந்த அருமையான அனுச்சாரத்தை கடவுளை கொடுத்திருக்கிறார். என்ன போல so many priests here. ஒரே குருத்துவம், ஒரே குருத்துவம். மெல்கிசேதேக்கு முறைப்படி அவர் என்றென்றும் குரு. அந்த குருத்துவத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்திருக்கின்றார், உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். Through baptism you have been given to participate in the common priesthood. பொது குருத்துவத்தில் கடவுள் உங்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறார். தனி குருத்துவத்தின் வழியாக எங்கள் அனைவருக்கும் we share in his priesthood. Not that எல்லாரும் தனித்தனியா we are each our priest. No, there is only one priesthood, one priest. Jesus is the high priest. In him he has given us a share. So through common priesthood உங்களுக்கும் தனி குருத்துவத்தின் வழியாக மினிஸ்டீரியல் priest வழியாக எங்களுக்கும் அவர் பங்கு கொடுத்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு 25 ஆண்டுகள் என்னை கடவுள் வழிநடத்தி வந்திருக்கிறார். பல வழிகளில் என்னை வழிநடத்தினார். அதற்காக இன்றைக்கு என்னுடைய ஜூபிலியை வீட்டில் தொடங்கினோம், மிக சிறப்பாக கொண்டாடினோம். இன்றைக்கு இது ஒரு நிறைவு விழாவாக, ஃபைனல் செலிப்ரேஷன், கல்மினேஷன். உங்களோடு இணையாக நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு சாமியாரும் குருத்துக்கு வரும்போது ஒரு மோட்டோ எடுப்பாங்க. எந்த யோவான் நற்செய்தி 15:13, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடம் இல்லை. There is greater love than this, to
டு லே டவுன் ஒன்ஸ் லைஃப் ஃபார் ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எத்தனை பேருக்கு நான் உயிர் கொடுத்துருக்கோன்னு தெரியல, உயிர் எடுக்காமல் இருந்ததே நல்லா. இதே போல ஒரு குருவானவர் மக்களோடு மக்களாக அப்படின்னு சொல்லி ஒரு விருது வாக்கு எடுத்தார். புனித சின்னப்பர் மக்களுக்கு மக்களோடு மக்களாக எல்லோருக்கும் எல்லாமாய் அப்படின்னு சொல்லி ஒரு இளம் குருவானவர் கிராமப்புற பகுதிக்கு போனார். பிஷப் அங்கே அனுப்பிச்சு விட்டார். அவங்க அப்பா அம்மா அவரை போய் பார்க்க போறாங்க. போனா ஃபாதர் அங்கியில் இருப்பாங்க, பார்த்தா லுங்கியில் இருந்தார். என்னப்பா நீ சாமியார் அங்கி தானே போகணும், ஏன் லுங்கி கட்டியிருக்க? இல்லைம்மா இங்கே எல்லாருமே வந்து ஏழை மக்கள் எல்லாருமே வந்து பேண்ட் ஷர்ட் எல்லாம் போகிறது இல்லை, அவங்க லுங்கி தான் கட்டுறாங்க, அதனால் மக்களோடு மக்களாக நானும் லுங்கி கட்டுறேன். சரி பூசை வைக்கும் போதாவது அங்கே இப்படியா? பூசை வைக்கும் போது அங்கே சரி வீட்டுக்குள்ளே போய் போனால் ஒன்றுமே இல்லை, வீட்டில் டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னம்மா இல்லை, என்னுடைய விருது வாக்கு மக்களோடு மக்களாக, மக்களோடு மக்களாக. அதனால் எல்லாரும் ஏழை, யார் வீட்லையும் ஃப்ரிட்ஜ் இல்லை, டிவி இல்லை, எங்கள் வீட்லேயும் இல்லை, நானும் வச்சுக்கலாம். சரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் கூட அப்படின்னு போனால் கஞ்சி கொடுத்தாங்க. நான் தம்பி எப்பவுமே நீ இட்லி தோசை தான் சாப்பிடுவேன். இல்லைம்மா மக்களோடு மக்களாக, மக்களோடு மக்களாக அவங்கெல்லாம் கஞ்சி குடிக்கிறாங்க, அதனால் நானும் கஞ்சி குடிக்கிறேன். உன்னை கூட வந்த அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு. அப்போ எல்லாரும் மாதிரி நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல மக்களோடு மக்களாக அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம், அந்த ஃபாதரு வர வாரம் பங்கு பேரையில் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த யோவான் 15:13 தன் நண்பர்களுக்காக ஒரு மாடல் காட்டுபவர் இயேசு. தன்னுடைய சீடர்களை பார்த்து, ஐ கால் யூ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன். என்னிடம் இருப்பது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஐ ஷோட் யூ மாடல், ஒரு மாதிரி காட்டியிருக்கேன், அதை போல நீங்களும் பணிபுரியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டான. இது வந்து திராவிட மாடல் கிடையாது, இயேசுடைய மாடல். டு சர்வ் பட் நாட் டு பி சர்வ் பட் டு சர்வ், பணி செய்ய. அது அப்படிப்பட்ட ஒரு பணி வாழ்க்கை அழைத்திருக்கிறார். அந்த குருத்துவத்தில் இன்னும் தொடர்ந்து நாம் பணியாற்ற எனக்காக ஜெபியுங்கள். So I also request to pray for all the priests who are here. And you know many priests, they play a very important part of your work in your life. So pray for all priests and God bless you. Please stand. அனைவரும் நமது விசுவாசத்தை அறிக்கிறோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் கொடுத்த அழைப்பை ஒவ்வொருவரும் தங்களது வாழ்வில், குடும்ப வாழ்வில் சிறப்பான முறையில் இயேசுவின் விழுமிகளுக்கு ஏற்று நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள பல்வேறுமான தேவைகளை ஆண்டவரிடத்திலே இப்பொழுது மன்றாட்டின் வழியாக எடுத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவா, திரு அவையின் ஊழியர்கள் அனைவரும் உமது வருகையை அனைவருக்கும் கூறவும், புனித பவுல் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது போல தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை வழிநடத்தவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்று தமது 25ஆம் ஆண்டு குருத்துவ வாழ்வை கொண்டாடும் அருத்தந்தை அந்தோணிராஜ் அவர்கள் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலத்துடன் நீண்ட ஆண்டுகள் தேவனுடைய மக்களுக்கு அன்போடு பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயன் நானே என்று கூறிய இறைவா, நாங்கள் வாழும் எல்லாவித பாவ வாழ்க்கையிலிருந்தும் மனம் மாறி நல்ல ஆயனின் நல்ல மந்தைகளாக வாழ வெளி அடையாளங்களை தனித்து ஆடம்பரங்களை குறைத்து ஆன்மீக தயாரிப்பில் எங்கள் கவனத்தை செலுத்தவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை தேடி வந்த இறைவா, உமது முதல் வருகையை நினைவு கூறுகின்ற நாங்கள் அனைவரும் உமது 2ஆம் வருகைக்காக எம்மை தகுந்த முறையில் தயாரிக்க தேவையான அருளையும் ஆற்றலையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரவணைக்கும் இறைவா, தங்கள் இளம் வயதில் இறைப்பணிக்காக அர்ப்பணித்து உம் பணியினை மேற்கொள்ளும் இறைப்பணியாளர்களின் முதிர்ந்த வயல் தகுந்த பாதுகாப்பும் அன்பும் பராமரிப்பும் உடல் சுகமும் கிடைத்திட வேண்டும் செய்யும் என்று இறைவாமை கொண்டாடுகிறோம். அன்பின் இறைவா, என் இளையோர்களை உம் கரம் தருகின்றோம். அவர்கள் புத்துணர்வோடு தூய உள்ளத்துடன் பணிகளை செய்யவும் அவர்கள் எதிர்காலம் புதிய மலரை போல மலர வேண்டும் என்று இறைவாமை கொண்டாடுகிறோம். பிள்ளைகளுடைய பாசத்தோடு எங்களை அழைத்தீரை. அந்த அழைத்து நாங்கள் நிலைக்கிறோம். உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்து இந்த மன்றாட்டுகளை கேட்டு அவற்றை எங்களுக்கு நிறைவு அழைத்து ஆசீர்வதித்துள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா
சகோதர சகோதரிகளே, என்னுடைய எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாக கொண்டாடுங்கள். ஆண்டவரை அக்களிப்போரும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உண்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை தந்திருப்பதால் அதன் பயனாகி முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரும் வாழும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை போவது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் விடுவித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் மறைவது பெயருக்கு தூய காணிக்கை கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரை உமது அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்தலை காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதப்படுத்த உம்மை தாழ்நிலம் என்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை மாறுபடுமாக அவர் பணித்தவாறே இம்மரண நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் சுட்டிக்காட்டப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் ஏற்படுத்தும் உயிர்ப்பினையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாங்க எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி நமக்கு கொடுக்கிறோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்களுடன் கொண்டாடுகிறோம். இப்பலியினால் என் உலக்கணிய திருவுளமானேன். இவ்வாறு உடைய திருமகனின் திருவிழாத்திற்காக ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமுமாக உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலர் மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்றிருக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அந்த உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பாலே உலகக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாரான எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் கர்ல் பெர்னாண்டஸ், என்னை ஆயர் திருநெல்லியினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார். நீர் விரும்பியபடி உன் திருமணம் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்ந்தருடன். கனிவுள்ள தந்தையை எங்கும் சேர்த்திருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உன்னோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இங்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியாக எங்கும் மன நிறைவடைவோமாக. எங்கள் ஆண்டவர்களாகி கிறிஸ்து வழியாக நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே இவ்வுலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கும். இவர் வழியாக இவருடையவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தொழுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Let us offer each other the sign of peace. இறைவனின் செம்மறியே
செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருக்க நான் தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற குயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உந்தன் மைந்தரை மாற்றினே
everybody, Maria? Please, everyone.